ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே சதகாக்கள் தான தர்மங்களை கொடுப்பார்கள். ஆனால் ரமலான் வரக்கூடிய நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், மக்களிலே மிகவும் ஜவாத் சதகாவை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வத் மா யகூனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ரமதானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய சதகாக்கள் பன்மடங்காக மாறிவிடுகின்றது. வகான யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமதான், ரமதானிலே ஒவ்வொரு நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதகாவை பற்றி சொல்கின்றார்கள், வேகமாக வீசக்கூடிய காற்றை போன்று நபி அவர்களுடைய சதகா ரமதானுடைய மாதத்திலே இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழக்கூடிய பகுதி, நாம் வாழக்கூடிய பிரதேசம், எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலும் இருப்பார்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள். இந்த ரமதானிலே அந்த சஹருடைய உணவை சமைத்துக் கொள்வதற்கு அல்லது அதற்கான பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கு சிரமமானவர்கள், கஷ்டமானவர்கள் இருப்பார்கள். தனது குடும்பத்திலே இருப்பார்கள், தனது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். இவர்களை பார்த்து இவர்களுடைய கஷ்டத்தை நாம் நீக்க வேண்டும், இவர்களுடைய கண்ணீரை நாம் துடைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். எங்களுடைய அந்த சொத்துக்களை, செல்வங்களை அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மம் செய்து அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் சிறந்தவர்களாக மாற வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். இந்த ரமதானிலே நான் யாருக்கும் தெரியாமல் என்னுடைய சதகாவை, என்னுடைய தான தர்மத்தை நான் என்னுடைய சகோதரருடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும், என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய கஷ்டமானவர்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் கஷ்டமானவர்களை தேடி தனது சதகாக்களை கொடுக்க வேண்டும். ஜகாத் அல்ல, சதகாக்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். ஜகாத் அது தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. எங்களுடைய சதகாக்களை தேவையுடையவர்கள், தெரிந்தவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள் என்ற அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நாம் சதகாக்களை செய்ய வேண்டும்.